Vanakkam Max 12th Max exercise 9.5. Evaluate the following. First sum 0 to pi by 2 dx by 1 plus 5 cos square x. இந்த sum எப்படி பண்ணணும்னா நம்ம டோட்டலா numerator and denominator cos square x ஆல டிவைட் பண்ணணும். அதாவது divide cos square x that is equal to 0 to pi by 2 1 by cos square x divided by 1 by cos square x plus 5 ஆயிடுமா by cos square x na cancel ஆயிடும் into இந்த dx 1 by cos square x என்னது secant square x இல்லையா secant square x by secant square x plus 5 into dx இந்த secant square x எப்படி எழுதலாம் 1 plus tan square x னு எழுதலாம் இல்லையா 0 to pi by 2 secant square x இது அப்படியே இருக்கட்டும் divided by 1 plus tan square x plus 5 into dx இப்போ இது வந்து ஆட் பண்ணா 1 plus 5 எவ்வளோ 6 ஆயிடும் அப்போ 0 to pi by 2 secant square x divided by 6 plus tan square x into dx இப்போ நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அதாவது t equal to tan x னு எடுப்போம் அப்போ dt equal to secant square x dx இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இப்போ நம்ம இன்டர்வலும் சேஞ்ச் ஆகும் இல்லையா இது x இது t x க்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 to pi by 2 னு கொடுத்திருக்காங்க இப்போ x க்கு நம்ம 0 கொடுத்தோம்னா t equal to என்ன வரும் tan 0 0 அடுத்து x க்கு வந்து pi by 2 கொடுத்தோம்னா tan pi by 2 that is tan 90 ஓட வேல்யூ infinity சரியா அப்ப நம்மளோட இன்டர்வல் என்னவா மாறும் I is equal to 0 to infinity மாறும் இந்த secant square dx க்கு பதிலா என்ன போடலாம் dt போட்டுக்கலாம் இது 6 plus t squared னு வரும் இப்போ இத நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணனும் அதனால என்ன பண்ணலாம்னா 0 to infinity dt by இந்த t square ஃபர்ஸ்ட் போட்டுக்கறேன் இத √6 ஸ்கொயர் போடுறேன் அதாவது dx by x squared plus a squared is equal to ஃபார்முலா என்னன்னா 1 by a tan inverse of x by a ங்கிறது ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம் அப்போ இங்க என்ன வரும் 0 to infinity இது √6 னு போட்டாச்சு அப்ப இங்க a equal to √6 இல்லையா அப்ப 1 by √6 tan inverse of a by x by a x ங்கிறது t by a ங்கிறது √6 இப்போ போட்டுட்டு இதுக்கு என்னது 0 to infinity இந்த 1 by √6 ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம் 1 by √6 வச்சுக்கிட்டா இப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம் tan inverse of இதை infinity அப்ளை பண்ணா all are infinity minus tan inverse of 0 tan inverse of infinity எதுக்கு வரும் 90 டிகிரிக்கு அப்போ 1 by √6 pi by 2 minus 0 that is equal to pi by 2 √6 that's all 2 √6 okay next sum பார்ப்போம் இப்போ இந்த செகண்ட் சம் பாருங்க 0 to pi by 2 dx by இதுவும் நம்ம divided by cos square x அப்போ 0 to pi by 2 1 by cos square x by 5 by cos square x plus 4 sin square x by cos square x into dx 0 to pi by 2 1 by cos square x இன்னொரு secant square x dx by 5 இந்த 1 by cos square x இது secant square x னு எழுதலாம் இது plus 4 இது எப்படி எழுதலாம் sin by cos tan square x னு எழுதலாம் that is equal to 0 to pi by 2 இங்க secant square x dx அப்படியே இருக்கட்டும் இந்த 5 into இது வந்து 1 plus tan square x னு எழுதலாம் plus இந்த 4 tan square x இப்போ இது 0 to pi by 2 secant square x dx divided by இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 5 plus 5 tan square x plus 4 tan square x 0 to pi by 2 secant square x dx by 5 plus இது என்ன ஆயிடும் 9 tan square x இதாயிடும் இது எப்படி இல்லைன்னா 0 to pi by 2 secant square x dx by 5 plus 3 sorry இது 9 tan square x அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பண்ணோம் put t is equal to
tan x dt equal to tan x அப்போனா secant square x dx and நம்ம லிமிட் சேஞ்ச் பண்ணணும் x t இங்கே எனக்கு 0வும் π/2வும் லாஸ்ட் சம் போட்ட மாதிரி தான் 0 வரும் இதுக்கு இன்ஃபினிட்டி வரும் அப்போ 0 to infinity secant square x dxக்கு பதிலாக என்ன போடலாம் dt போட்டுக்கலாம் by 5 plus 9t squared இதை வந்து 0 to infinity dt by இதை 3t the whole squared எழுதிட்டு இதை plus root 5 the whole squared போட்டுக்கலாம் அதே மாதிரி integral 0 to infinity dx by x squared plus a squared is equal to 1 by a tan inverse of x by aங்கிறது ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை அதே தான் இருக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து a equal to என்ன இருக்குது root 5 இருக்குது x is equal to 3t இருக்குது அவ்வளோதான் அப்போது 0 to அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் that is equal to 1 by root 5 tan inverse of x என்னது 3t by root 5 இங்கே இன்னும் என்ன கவனிக்கணும்னா எப்பயுமே இங்கே வந்து 3t ஓட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அது வந்து இங்கே வந்துடும் 1 by ஏன் போடுறோம் இல்லையா அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல வந்துடும் இதை நம்ம வேணால் காமனாக வெளியில் எடுத்து 3 into அப்படின்னு போட்டு root 5/3 போடலாம் அப்படி போட்டாலும் ஓகே தான் 3 root 3 இது வந்து 3t ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா t the whole square இந்த 3 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா that is 9 வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல ரூட் போடும்போது அதுக்கு 3 போட்டாலும் போட்டுக்கலாம் ஓகே 3 root 5னு வருது இது மாதிரி எழுதியாச்சு இது வந்து கான்ஸ்டன்ட்டு அப்போ இதுக்கு மட்டும் நம்ம இன்டர்வல் 0 to infinity போட்டுக்கலாம் அப்போ 1 by 3 root 5 tan inverse of infinity minus tan inverse of 0 ஓகே இப்போ இது 0 ஆகிடும் இன்ஃபினிட்டிக்கு π/2 வந்துடும் இல்லையா 1 by 3 root 5 into π/2 இதான் வரும் நமக்கு ஆன்சர் அப்போ π/, இங்கே வந்து 3 2s are 6 root 5 that's all இப்போ இந்த எக்ஸசைஸ் இதோட முடிஞ்சாச்சு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோஸ் நல்லா புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ